அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேச அரசியல் நிலவரங்கள், நாட்டு நடப்புகள், மருத்துவம், சமூக வளம் சார்ந்து பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஒரு தேசிய ஊடகம். இது சமூக வளம். இன்றைய சமூக வளத்தில் நாங்கள் இன்று முக்கியமாக கதைக்க இருக்கின்ற விடயம் எமது சமூகம் சார்ந்த கல்வி பணி சார்ந்த விடயம். ஐக்கிய ராச்சியத்திலிருந்து நாங்கள் ஒரு பிரமுகரை அழைத்து வந்திருக்கின்றோம். திருமிகு சிவசீலன் செல்லக்கண்டு அவர்கள். இவர்கள் ஐக்கிய ராச்சியத்தில் கிரௌலி என்ற இடத்தில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு தற்பொழுது பிரித்தானிய அரச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதாவது கிங் அவார்ட் என்று சொல்வார்கள். அது பற்றி இன்று நாங்கள் ஒரு கலந்துரையாடலை செய்வோம். அந்த தொண்டு நிறுவனத்தின் அதாவது தமிழ் கல்விக்கூடத்தின் சேவைகள் எப்படியான சேவைகளை செய்கின்றார்கள், இதற்காக அவர்களுக்கு இந்த ஐக்கிய ராச்சியத்தினுடைய அரச அங்கீகாரம் கிடைத்தது என்பது பற்றி இன்று விரிவாக திருமிகு சிவசீலன் செல்லக்கண்டு அவர்களுடன் பேசுவோம். வணக்கம் சிவசீலன், உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நேயர்களான இஎல்சி நேயர்களானவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அதாவது தமிழ் கல்வி கூடத்தை எந்த ஆண்டு தொடங்கினீர்கள், என்ன நோக்கத்திற்காக தொடங்கினீர்கள் என்பது பற்றி முதலில் சொல்லுங்கள். இது நான் மட்டுமல்ல, இப்ப எனக்கு முன்னோடிகள் இருக்கணும். இப்ப 2006ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 30ஆம் தேதி இந்த பிரதேசத்தில் இந்த தமிழ் கல்விக்கூடம் முன்னே பிரித்தானிய சமூக தாயக செயற்பாட்டாளர்களால் எல்லாரும் எல்லா தமிழ் மக்கள் வாழ்ற பிரதேசங்கள்ல இந்த தேவைகள் இருக்கிறதால கிரௌலியிலேயும் அந்த அவர்களால் அவர்கள் முன்னின்று இருக்கிறது. நாங்களும் ஒரு உதவியா இந்த கல்விக்கூடம் தொடக்கப்பட்டது. எந்த மாதிரியான சேவைகளை உங்கள் பாடசாலைகள் நீங்க தொடர்ந்து வருகின்றீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். உண்மையில முதல் ஸ்டார்ட் பண்ணினது தமிழ் கல்வி விளையாட்டு என்ற ரீதியில ஸ்டார்ட் பண்ணி அதோட தொடக்கப்பட்டாலும் அது காலப்போக்கில் அது என்னவாயிட்டது என்றால் சமூகம் சார்ந்த எல்லா வேலைகளையும் நாங்களே செய்ய வேண்டிய ஒரு களச்சூழல். அது விரும்பியோ விரும்பாமலோ காலம் எங்கள்கிட்ட அதை கையளிச்சிட்டு. இப்ப நாங்கள் இங்க உள்ள சமூக பணிகளாக இருக்கலாம், இங்க உள்ள லோக்கல் கவர்மெண்ட், இப்ப இங்க உள்ள உள்ளூராட்சி மன்றம் இல்லாட்டி டவுன் நகர சபைகள், கிரோலி நகர சபையோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறாங்க. அவைகளுக்குரிய சமூக பணி இங்க நடக்கிற அனைத்து சமூகங்களின் பண்பாட்டு நிகழ்வுகள், அதே மாதிரி அந்த அப்படியான பண்பாட்டு நிகழ்வு நடக்கக்குள்ள எங்களோட பண்பாட்டு நிகழ்வுகளை நாங்கள் அங்கே போய் செய்து காட்டுறது. உதாரணமாக எங்களோட சமையல்கள், எங்களோட பண்பாட்டு சமையல், எங்களோட நாட்டிய நடனங்கள், எங்களோட விளையாட்டுகளை நாங்கள் அவைகளோடு சேர்ந்து செய்கிறது, நாங்கள் செய்கிறது. அதே போல அவைகள் சார்ந்த சமூகம் சார்ந்த வேலைகளுக்கு அவைகள் பப்ளிக்கா விண்ணப்பங்கள் விட நாங்கள் உதாரணமாக நாங்கள் கூடுதலாக அவைகள் மரம் நடுறதுக்கு அவைகள் அறிவிக்கல நாங்கள் போய் மரம் நடுறது, எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா கம்யூனிட்டியும் செய்யக்கல நாங்களும் போய் அதை செய்கிறது. அதே மாதிரி நாங்கள் எங்களோட சமூகத்துக்குரிய உதவிகள் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி காலப்போக்கு அந்த தேவை கருதி எங்கள்கிட்ட ஒரு பெண்களுக்கான மன்றம் பாகமன்றம் ஒன்று இருக்குது. அதே போல குரோலி தமிழ் விளையாட்டுக் கழகம் ஒன்று இருக்குது. அதே போல மூதாளர் நலன் பேண் அமைப்பு ஒன்று இருக்குது. அதே போல இப்ப அண்மையில இளையோர் அமைப்பும் இருக்குது. இப்ப தேவை கருதி அப்படி எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி எல்லாருக்குமான வேலைகளையும் செய்து நாங்களும் அதை எங்கட காலத்துக்கு பிறகும் இளைய சமூகமும் தொடர்ந்து இப்படியான வேலைகளையும் எங்கட இனத்துக்கானவோ இல்லாட்டி எங்கட சமூகத்துக்கான இந்த பிரதேசத்துல தேவையான ஒரு அமைப்பா
இருந்து தொடர்ந்து இயங்குறதுக்கான சில வேலைகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். காலம் எங்கள்கிட்ட அதை கையளிச்சதுன்னு தான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடங்கினது தமிழ் கல்வி விளையாட்டு என்றதில் தொடங்கி இப்போ தமிழ் அப்படி ஒரு பெரிய ஒரு சமூக அமைப்பாகவும் ஒரு சமூக சேவையாகவும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது தனியாக நான் இல்லை, எங்களோட நிறைய அஹ், தொன் தொண்டு செய்கிற தொண்டர்கள். ஆட்கள், தொண்டாளர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்ஸ் என்று பலதரப்பட்ட உதவிகளை செய்யக்கூடிய நிறைய தன்னார்வ தொண்டு ஆட்களோடு சேர்ந்து தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது. உங்களுடைய அந்த கல்வி கூடத்தில் எத்தனை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், உங்கள் நிர்வாகத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? எங்களோட கல்விக்கூடத்தில் 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் அஹ், 9 பேர் இருக்கிறார்கள். அதை விட அஹ், குறிப்பிட்ட சில இப்போ நாங்கள் பொங்கல் செய்யக்குள்ள, விளையாட்டு போட்டி செய்யக்குள்ள, அஹ், பண்பாட்டு நிகழ்வு, வந்து இந்த கல்ச்சரல் கிச்சன் என்று சொல்லி நடக்கும். லோக்கல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும். அதில் அது எல்லா சமூகத்துக்கான ஒரு சமையல் பண்பாட்டு நிகழ்வு நடக்கும். அப்படியான பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கிறதுல நிறைய தொண்டர்கள், நிறைய பேர் வந்து எங்களோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பினோம். அப்படி ஒரு 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கணும். ம். அப்ப நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ அந்த கிங் அவார்ட் கிடைச்சிருக்கு, அதாவது வந்து அரசு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் என்ன, உங்கள் பாடசாலை என்ன விடயம் இந்த கிங் அவார்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருடைய கவனத்தை ஈர்த்தது? என்ன 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 காரணம்னு சொல்லுங்க. இப்ப உண்மையில வந்து ம், எங்களுக்கு முதல் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் கூட வந்து எங்களுக்கு கலாச்சாரத்துக்கான விருது கிடைச்சது எங்க ஆர்கனைசேஷனுக்கு. குரோலி பிரதேசத்துல அவைகள் ஒரு விருது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கிறது. அது அந்த ரீதியில எங்களுக்கு கலாச்சாரம், பண்பாட்டு ரீதிய கலாச்சாரம் அந்த அவைகள் எப்படி பார்க்கணும் என்றால், இப்போ நாங்கள் இந்த மொழி அடுத்த தலைமுறை கற்பிக்கிறது, பண்பாட்டை கற்பிக்கிறது, எங்களோட கலையில அடுத்த தலைமுறை கடத்துறதால பரதநாட்டியமோ எங்களோட இசைகள் கற்பிக்கிறதால அவைகள பண்பாட்டுக்குள்ள தான் நடக்கணும். கலாச்சாரம் கல்ச்சர்கள் தான் அந்த கேட்டகரிக்கெல்லாம் எங்களை கொண்டுறியணும். அப்போ அந்த கல்ச்சர் கொண்டுறதுல எங்களோட பிரதேச மட்டத்திலே எங்களுக்கு முதல் 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு பிரதேச மட்டத்தில் கலாச்சாரத்துக்கான விருதும் கிடைச்சது. அந்த அந்த கலாச்சார ரீதியில தான் இந்த இந்த மண்ணற்ற பேர்ல வழங்குற தொண்டு நிறுவனங்களுக்கு மண்ணற்ற பேரால வழங்குற கிங் அவார்டு வந்து கிங் அவார்ட் for voluntary சர்வீஸுக்கு இந்த அவார்டை வந்து எங்களால பயனடைஞ்ச ஒரு ஆள் வந்து ஒருவர் தான் எங்களை நொமினேட் பண்ணியிருக்கிறார். அதை ம். பப்ளிக் அறிவிப்பு நாங்கள் நொமினேட் பண்ணல. அதுக்கு எங்களோட வேலைகளால பயனடைஞ்ச ஒருவர் வந்து இவர்களுக்கு இது கிடைச்சா நல்ல இவர்களுக்கு இன்னும் ஊக்கப்படுத்தலாம்ன்றதுக்காண்டி அந்த பயனாளர் நொமினேட் பண்ணின பிறகு அந்த மன்னற்ற மட்டம் இதை வந்து கையாளுறது யாருண்டா மன்னற்ற பேர்ல கல்ச்சர் பிரித்தானியாவின் பண்பாடு விளையாட்டுத்துறை அமைச்சு தான் இதை கையாளும். அப்போ அங்கேருந்து அவியல் எங்களை நொமினேட் பண்ண பிறகு இப்படி உங்களுக்கு நொமினேட் பண்ணியிருக்கிற உனக்கு தெரியுமோ விருப்பம் உண்டோன்னா நாங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் என்று சொன்ன பிறகு அவைகள் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நாங்கள் அதுக்கு தகுதி தான் உண்டு என்றதற்காக வேலைகளை தொடங்கினோம். ம். அதுக்கு எங்களுக்கு அறிவித்தலை தந்து அவைகள் எங்கள்கிட்ட நாங்கள் இயங்கும் பொழுது எங்களை வந்து பார்ப்பினோம், வந்து பார்த்தவை. நாங்கள் எங்களோட கல்விக்கூடம் இயங்கும் பொழுது எங்களை வந்து பார்த்து எங்களுடைய குறிப்பிட்ட ஆவணங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு கண்காணிப்பு இருக்குமா? அது என்ன உங்க என்ன? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட நிறைய மீட்டிங்களை கழிச்சு இப்ப, நிறைய கேள்விகள் கேட்டு அவைகள் எங்களை கூப்பிட்டு எங்களை ஒரு ஒரு இப்ப நீங்கள் என்னோட கலந்துரையாடல் இன்டர்வியூ செய்யற மாதிரி எங்களை அவைகள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் தங்களிடத்துக்கு கூப்பிட்டு எங்களை இன்டர்வியூ பண்ணவே எங்களோட செயற்பாடுகள் பண்ண அதோட நேரடியாக நாங்கள் நடத்துகிற இடத்துக்கு நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் மெயின் கேஎஸ்எல்வி ஸ்கூல் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் எங்களோட தமிழ் பள்ளிக்கூடம் வந்து சனிக்கிழமை நடக்கும். அப்போ அப்படி அப்படி நடக்கிற டைம் அந்த அந்த அதிகாரிகள் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வந்து எங்களோட செயற்பாடு எல்லாம் பார்த்து எங்களுடைய ஆவணங்கள், எங்களோட கணக்கு வழக்குகள்,
இந்த இப்போ ஒரு பிரித்தானிய வந்து ஒரு சில சட்ட திட்டங்களை வச்சிருக்குமில்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேஃப்கார்டிங் நடைமுறை, அதை எப்படி மெயின்டைன் பண்ண, கணக்கு வழக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், மீட்டிங்கள் எப்படி நடத்தினோம், அந்த ஆவணங்கள் அது எல்லாத்தையும் செக் பண்ணி நேரடியாக நாங்கள் எப்படி நடக்கிறோம்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போன பிறகு பேருந்து அவைகள் அந்த அந்த அதிகாரிகள் பேருந்து அதை ரிப்போர்ட் பண்ண பிறகு பேருந்து அந்த அந்த அது ஒரு பெரிய ஒரு வருஷமா அந்த அந்த வேலை நடந்திருக்கு. நடந்த பிறகு அவைகள் எங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கணும். நாங்கள் அறிவிச்சான்னு அதை சொல்லி சொன்னா உங்களை உங்களை கூப்பிட்டு அந்த அவார்டை அவரோட கௌரவப்படுத்தி இடத்தில் தந்தார்களா அல்லது? எங்களை எங்களை வந்து இந்த இந்த இதுக்கான இந்த இந்த செரமனி வந்து அந்தந்த பிரதேசத்தில் உள்ள இந்த வெஸ்ட் சசெக்ஸில் வந்து பிரபு லேடி எமா அண்ட் அம்மா இருக்கிறா. அந்த அவ வந்து அடுத்த எங்களை நேரடியாக கூப்பிட்டு அதுக்கு இனி செரமனி ஒன்று நடக்கும். ம். அதை கையளிக்கிறவங்கள்ட்ட அந்த 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 சான்றிதழும் அந்த அந்த மண்ணற்ற சிம்பிள் போட்ட அந்த அந்த அது எப்படி சொல்றது, அந்த அந்த விருதுக்குரிய அந்த இலச்சினையா? பிரச்சனையும் தெரிவினம். அதை விட மே மாதம் நேரடியா மன்னற்ற ஒரு காடின் ஒரு என்ன சொல்றது, ஒரு காடின் பாட்டிமே நடக்கும். அந்த பாட்டிக்கு எங்களை ஓகனையில இருந்து 2 பேர் அங்க மன்னற்ற இடத்துக்கு அழைப்பு விட்டுருக்கு மே மாதம். பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போயிருக்கிறீங்களாப்பா? முதல் போனாங்க, இப்ப இனியும் போகணும். ஓகே ஓகே. நல்லது. இப்ப இந்த விருதுக்காக இனி இவைகள் இந்த எங்களோட மன்னற்ற நேரடி பிரதிநிதி வந்து வெஸ்ட் சர்க்கிள் எங்களுக்கு இந்த விருதை தந்த பிறகு மே மாதம் எங்கட அமைப்பில இருந்து 2 பேர் மன்னர்கிட்டையும் போகலாம். ம். இப்ப இதுதான் அந்த நடைமுறை. ஆனா ஒபிஷியலா அரசாங்கம் எல்லாம் அறிவிச்சாச்சு. ஓகே. இனி அந்த 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 என்ன கௌரவப்படுத்துற விருந்து கௌரவப்படுத்தல். ஆமா. அந்த விருது கையளிக்கிறது, அது அவையண்ட வசதி கிட்ட இனிமே நடத்தி கொள்ளிக்கணும். ஆமா. அப்ப நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் வந்து இப்ப 120 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னீர்கள். அப்படின்னா எத்தனையாம் வகுப்பிலிருந்து எத்தனையாம் வகுப்பு வரை மாணவர்கள் இருக்கின்றார்கள்? எத்தனை பிரிவுகளாக உங்கள் பாடசாலையில் இது நடைபெறுகிறது? வந்து நேசரி, இப்ப அதாவது மழலையர் நிலையில இருந்து 12ஆம் வகுப்பு மட்டும் இருக்கு. ஆ. அதுல ஓ. இப்ப வயது வந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். மழலையர் நிலையில இருந்து 5, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மட்டும் நிறைய மாணவர்கள் இருப்பினர். ஐக்கிய ராஜ்யத்திலே வந்து பல தமிழ் கல்வி கூடங்கள் நிறைய வேறு வேறு தனிநபர்களாகவும் அல்லது பெரிய அமைப்புகளாகவும் நடைபெற்று வருகின்றது. அந்த கல்வி கூடங்களுடனும் உங்களுடன் தொடர்பாடல்கள் இருக்கின்றதா? ஓ இல்ல, இப்ப அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொதுவான பாடத்திட்டம், தேர்வு நடைமுறைகள், அது ஒரு 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 குடை அமைப்புகள்ல இருந்து தான் அதை நாங்கள் செய்கிறோம். அப்போ உங்களோட பாடத்திட்டங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் எங்கிருந்து பெறுகின்றீர்கள்? பாட புத்தகம் எல்லாம் இப்ப நாங்கள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை என்ற பாட திட்டங்கள், அந்த பாட நடைமுறையை தான் பயன்படுத்துகிறோம். நல்லது நல்லது. அப்போ அதற்கான அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறைகள் எல்லாம் ஒழுங்குமுறையாக அஹ், நடைபெறும் என்று நினைக்கின்றேன். இப்போ ஆசிரியர் பயிற்சி நடைபெறும். அதுக்கு அப்பால வந்து இப்போ நாங்கள் இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து இந்த குழந்தைகளை கையாளுற நடைமுறை, அவைகளை எப்படி கையாளுறது, அந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்வோம். அவைகள் எங்களுக்கு வந்து தருவின நாங்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது அவைகள் எங்களுக்கு அதுக்கான உதவிகளை செய்வினோம். ஓகே. ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அவர்களுடைய நடைமுறையின்படி வந்து இந்த பெடகோகிஸ்ட் என்று சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு எப்படி குழந்தைகளை எப்படி கையாளுறது, ஆமாம். குழந்தைகளுக்கு எப்படி கற்பிக்கிறது என்ற ஒரு சட்ட நடைமுறை. கற்பித்தல் வேறை, குழந்தைகளை கையாளும் முறைகள் வேறை, அது ரெண்டும் வித்தியாசப்படும். அந்த அதெல்லாம் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அந்த லோக்கல் கவர்மெண்ட் அது நீங்கள் அவைகிட்ட இருந்து அதுக்கான அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதனால் அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்றீர்கள். என்ன அது ஓரளவுக்கு அந்த அந்த ஐக்கிய ராச்சியத்தினுடைய அந்த கவுன்சிலுடைய, அதாவது உங்களுடைய அந்த நகர சபையினுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறபடியாலும் அது உண்மையிலே ஒரு 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 மிகவும் ஒரு சாதகமான ஒரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய வசதிகள் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய எங்களுடைய அனுபவத்துக்கு வந்து நாங்கள் அப்படிதான் நடந்து கொள்வோம். சரி. நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம் எங்கட எண்ணத்துக்கு வந்து நடைமுறை நாங்கள் ஒரு நாட்டில் வாழ்றோம். இந்த நாட்டு
நாட்டுக்குள்ள ஒரு நகர அரசு இருக்குது. அந்த அரசுக்கென்று நடைமுறைகள் இருக்குது. ஆசிரியர்கள்டா அப்படி நடந்து கொள்ளும் நடைமுறை இருக்குது. வாலண்டியர்ஸ்ண்டா அப்படி நடந்து கொள்ளும் நடைமுறை இருக்குது. என்னென்னத்தை பின்பற்றணும் என்ற நடைமுறை இருக்குது. நாங்கள் அவைகள்ட்ட என்ன உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நடைமுறைகள் இருக்குது. இப்போ அதுகளில் எல்லாத்தையும் நாங்கள் பின்பற்றி அதன்படி நடந்தபடியாக தான் எங்களுக்கு இந்த விருதே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம் ஆமாம் நல்ல விஷயம். நீங்கள் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய பாட புத்தகங்களை நீங்கள் உங்கள் பாடசாலையில் பாவிக்கின்றபடியால் நீங்கள் அந்த அனைத்துலக சோதனைகளும், அதாவது அங்கே நடைபெறுகின்ற பரீட்சைகளும் அனைத்துலகத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற பரீட்சைகளைத்தான் உங்கள் பாடசாலைகளும் மேற்கொள்கின்றீர்கள். ஆமாம், அது அது பொதுவான நடைமுறை தான். அது இப்ப எல்லா பாடசாலை மற்ற இடங்களில் நடப்பது எல்லா போல உங்கள் பாடசாலையிலையும் பாடசாலைகளும். பரீட்சை நடக்கிற நேரம் எங்களோட பாடசாலையிலையும் பரீட்சை நடக்கும். எல்லா பாடசாலைக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுதும் அது பொதுவாக நடந்து கொள்ளும். அது ஆ, ஒரு பொதுவாக ஒரு உடைய அமைப்புகளில் அந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு என்ற பேர என்ற அந்த அமைப்புகளில் என்னென்ன நடைமுறைகள் இருக்கு, என்னென்ன தேர்வு நடைமுறைகள் எப்போ நடக்குதோ அது அது வளமையாக நடந்து கொண்டிருக்கு. நல்லது நல்லது. இப்போ இந்த தமிழ் சார்ந்து தமிழருடைய தமிழ் கல்வி, மற்றது எங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் எங்களுடைய இசை சம்பந்தப்பட்டு எல்லா விடயங்களையும் உங்கள் பாடசாலையில் நமது எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் பயிற்றுவித்து வருகின்றீர்கள். இது கடந்து இப்ப நீங்க ஐக்கிய ராஜ்யத்திலே இருக்கின்றபடியால் இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு, அதாவது வளமையான பாடசாலைக்கு சென்று அவர்களுக்கு இந்த வீட்டு பாட திட்ட உதவிகள் தேவைப்படும். உதாரணமாக மேத்தமெட்டிக்கோ பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி ரசாயனம் போன்ற பாடங்களிலே அவர்களுக்கு அந்த உதவி தேவைப்படும். சில வேளையில் பெற்றோர்களால், வீட்டில் இருக்கிற பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யாத பட்சத்தில் அப்படியான விடயங்களை உங்கள் பாடசாலை கவனத்தில் எடுக்கின்றதா? அதாவது உதவி பாடத்திட்டம் என்று வையுங்களேன். அது ம், ஹோம்ஒர்க் என்று சொல்லுவார்கள். முன்னர் முன்னர் நாங்கள் அதுக்கு பெருமளவில் உதவினாங்கள் எல்லாருக்கும். ஓ, இப்ப அந்த தேவையை குறைஞ்சிட்டு என்னன்னா நிறைய டியூஷனுக்கான அவைகள் தேட எல்லாரும் அந்த வழிக்கு போயினா. ஆனாலும் எங்கள்கிட்ட உதவி கேட்கிறவர்களுக்கு நாங்கள் அந்த உதவிகளை இப்பவும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது, ஆனால் நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனியாக இது மட்டும் இல்லை, இப்ப தாயகத்துக்கும் எங்களால் முடிஞ்ச கல்விக்கான உதவிகளை சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் ஓ, எல்லாம் சேர்ந்து. தாயகம் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தாயகத்துல உங்களுடைய இந்த கல்விக்கூடத்தால் என்ன விதமான உதவிகளை அங்கு செய்கின்றீர்கள்? தனியாக கல்வி சார்ந்தா அல்லது அந்த அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய நிறுவனத்தால் உதவி செய்யப்படுகின்றதா? நாங்கள் 90% கல்விக்கு தான் உதவி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பள்ளிக்கூடம் நாங்கள் அதை ஏன் அதை அப்படி யோசிச்சுனாங்கன்னா எங்களை இங்கே உள்ள மாணவர்களையும் அந்த அந்த மாணவர்களையும் கனெக்ட் பண்ணணும். எங்கட மாணவர்களுக்கு இங்கே உள்ள எங்கட தமிழ் மாணவர்களுக்கு அங்கே உள்ள தமிழ் மாணவர்கள் நிலைமையில விளங்கப்படுத்தணும். நாங்கள் இப்படி எல்லாம் அவைகளையும் கல்வி ஊக்கப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றோம்ன்ற ரீதியில நாங்களும் ஒரு கல்வி சார் அமைப்பால 90% எங்கட பணி வாழ்வாதாரங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆனா 90% பணி பணி கல்வியை மேம்படுத்தி விடுற கல்விக்கான அவைகளுக்குரிய மாணவர்களுக்கான உடைகளோ அல்லது அவைகளுக்குரிய உபகரணங்களோ அந்த கல்வியை மேம்படுத்துறதுக்கு அந்த மாணவர்களுக்கு அந்த அந்த இனங்கண்டு யாருக்கு உதவி தேவையோ அவைகளுக்குரிய உதவியில் நாங்கள் இப்போ 2009 பிறகு கிட்டத்தட்ட ஒரு இன்று வரைக்கும் ஒரு 15,000 பவுனு கிட்ட அப்படியே கூட்டினால் அவ்வளோ வரும். அப்படி எங்களால் முடிஞ்ச சின்ன 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 அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஏனென்றால் அது தனி உதவி என்று ஒரு கனெக்ட் பண்ணணும். பொருளையில போகக்குள்ள போய் தொடர்பாளர் ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்கு. நாங்கள் போகக்குள்ள வாங்க கூடுதலா எங்களால நாங்கள் கொடுத்த இடங்கள் இல்லாட்டி எங்களால பயன்பெற்ற அந்த மாணவர்களோ பாடசாலைகளோ அவையில போய் பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்றோம். நாங்கள் ஆ, தாயத்துக்கு விடுமுறைக்கு போகக்குள்ள ஆமாம். அவரோட போய் கலந்துரையாடி பார்த்தேன்னா ஒரு 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 உறவு இவளை நேரடியா பார்க்கறதா இருக்கும். என்ன பயன் நடந்திருக்கு, என்ன வேலை நடந்திருக்கு, அதை விட ஒரு ஒரு இந்த தொடர்பு ஒன்று இருக்க வேண்டும். புலத்தில் உள்ள உங்கள் பிள்ளை எதிர்கால தலைமுறைக்கும் அங்கு உள்ள பிள்ளைகளுக்கும் ஒரு தொடர்பாடு இருக்க வேண்டியது. ஓ, வேறும் பொழுதுமண்டு ஆமாம் ஆமாம், வேறும் பொழுதும் ஆமாம். அது இல்லாட்டி அறந்துடும் இல்ல. ஆமாம் ஆமாம். அப்ப இந்த இப்படியான உதவிகள் உங்கள் நிறுவனத்துக்கு பாடசாலை அந்த பாடசாலை சார்ந்து வருகின்ற வருமானத்தில் தான் செய்கின்றீர்களா? இதை விட அந்த பாடசாலை அங்கத்தவர்களும் இப்படியான உதவிகளுக்கு அவர்களுடைய நிதிகளை வழங்குவார்களா?
பாடசாலை வந்து இப்ப, நாங்கள் கூடுதலா வந்து இப்ப எல்லா லோக்கல் சில லோக்கல் அமைப்புகள், லோக்கல் கவர்மெண்ட் இந்த கல்ச்சர் என்ற அடிப்படையில் சில முக்கியமான பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு கிரான் தெரிவினம் உதவித்தொகை. உதவித்தொகை, அ, ஆமா. அதை செய்யறதுக்கு அப்படியே அணியரும். அதை விட மாணவர்கிட்ட நாங்கள் மாதம் முந்தி 10 பவுன் நாங்கள் இப்ப 1250 பண்றோம். இப்ப எல்லாம் கூடின வழியா ஒரு மாணவர்கிட்ட மாதம் அப்ப அப்படி மற்றது இந்த நாங்கள் ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகள்ல நாங்கள் அஹ், உணவு விற்பனை உணவு அப்படியான விற்பனை செய்வோம். விடயங்கள். அப்படி அது எ- எல்லா வழியிலையும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி குறிப்பிட்ட அங்கே இருந்த சில கோரிக்கைகள் விறகுல அதெல்லாம் எல்லார்ட்டையும் வெளிப்படையா சொல்லி எல்லாரும் முடிஞ்ச அளவு அதை சேகரித்து எங்களால் என்ன முடியுமோ, 500 பவுனோ இல்லாட்டி 1000 பவுனோ எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருப்பேன். அதே போல பாடசாலைக்கு கற்பிப்பதற்காக வருகின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர்களை வந்து அதாவது தன்னார்வமா வருகின்றார்களா, அல்லது நீங்கள் ஆசிரியர்களை தெரிவு செய்யும் பொழுது அவர்களுடைய தகமை அடிப்படையில் தான் உங்கள் உங்கள் கல்விக்கூடத்துக்கு அவர்களை அமர்த்துகின்றீர்களா? இப்ப நாங்கள் முதல் வந்து எங்களுக்கு தொண்டர்கள் தேவை, என்னென்ன தொண்டர்கள் தேவை என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போம். பட் அவையில் விருப்பத்தையும் கேட்போம், அவை என்ன விரும்பினோம்ன்றதையும் பார்ப்போம். அதே நேரம் அவை விரும்புறதுக்கு அவ தகுதியா இருக்கணும்ன்றதையும் பார்ப்போம். அப்ப அவையோட விருப்பங்கள், அவையோட தகுதி, அவைக்கு என்ன எது செய்யலாம் எது செய்யல, எங்களோட தனியா ஆசிரியர் பணியண்டு இல்லை. இப்ப நாங்கள் எல்லா வேலையும் செய்யறதால எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்கள் தேவையா இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. அப்படி எடுக்கக்குள்ள சரி, இப்ப ஒரு ஆள் வந்து தமிழ் கற்பிக்க ஆசிரியரா இருக்க விருப்பம் என்றால் ஒரு அவன் தகுதி, கல்வி தகுதியோட நாங்களும் அதை பயிற்சியை கொடுப்போம். அது மற்ற அந்த நடைமுறை இருக்குது. இப்போ 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 சேஃப் கார்டிங் ட்ரைனிங் இருக்குது. இப்போ அது அந்த பயிற்சி எடுக்கிறது. இப்போ கூடுதலாக இணைய வழியிலேயே நிறைய பயிற்சிகளை செய்து கொள்ளலாம், இதுதான். இருக்கலாம். அதை விட வந்து இங்க வந்து சிஆர்பி செகண்ட் இருக்குது. ஆமாம். குற்றம் நான் குற்றமற்றவன் என்றதை இங்க ஹோம் ஆஃபீஸ் வந்து அந்த கிளியரன்ஸ் அவருக்கு திருவண்ணம். அத்தாட்சி அத்தாட்சி வழங்கணும். ஓ, அப்ப அந்த செக்கிங் எல்லாம் செய்துட்டு இப்ப அதை கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீயா செய்யும், voluntary வேலை செய்யறபடியா. சரி, சரி. நல்லது. இப்ப நான் தனியா போய் அதை அப்ளை பண்ணி எடுக்கிறதா கிட்டத்தட்ட 68 பவுன் முடியும். ஓகே. பிரைவேட்டா செய்யறேன்டா. பிரைவேட்டா செய்கிறேங்களா? நாங்கள் voluntary ஆர்கனைசேஷன்டா கவர்மெண்ட் அதுக்கு வந்து ஃப்ரீயா செய்து அதை விட ஃப்ரீயா அப்டேட்டும் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப அந்த வசதி இல்லை. அப்ப அது எல்லாத்தையும் அந்த அந்த அது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி கையில எடுத்து அதே பிறகு அவையில எப்படி சொல்றது வளர்த்தெடுக்கிறதுன்னு சொல்லலாம். ஆமாம். யாருக்கு என்ன விரும்பமோ, யாரால என்ன செய்ய முடியுமோ அப்படி அப்படி ஒருத்தரும் அந்தந்த வேலையில இப்போ ஒரு ஆள் கணக்கு செய்வார், ஒரு ஆள் கடைக்கு போட்டு வருவார், ஒரு ஆள் கேன்டீன் வேலையை பார்ப்பார், ஒரு ஆள் விளையாட்டு வேலையை பார்ப்பார், ஒரு ஆள் கவர்மெண்ட் இந்த மீட்டிங்களுக்கு போய் வருவினோம். ஆமாம். நாங்கள் வந்து வேற இறுதி நாட்களில் பள்ளிக்கூடம் நடத்துவோம். ஆனால் இந்த மற்ற மற்ற ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் மீட்டிங்கில் வந்து வேற நாட்கள்லாம் வார நடக்கும். நாட்கள்லாம் நடைபெறும். ஆமாம். அப்ப அதுல வந்து பெரிய குழப்பமா இருக்கும். எல்லாரும் அதுக்கு போக முடியாதுன்னா எல்லாரும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறார்கள். நாங்கள் அப்ப நிறைவுக்கு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்குகின்றபடியால் இன்னும் ஒரு 2 கேள்விகள். இப்போ எங்களுடைய பாடசாலை, இப்போ நீங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் வந்து இப்போ தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடுக்கு அப்பாற்பட்டு இப்போ நவீன உலகத்தில் வாழ்கின்ற எமது சிறார்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து, அதாவது வந்து நாங்கள் இனோவேஷன், என்டர்பிரினர் அப்படியான விடயங்களையும் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? ஓ, இது முக்கியமான கேள்வி. இப்ப ஏனென்றால் காலமேற்ற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்றது. அப்ப அதுக்கு நிறைய இங்க எப்படி சொல்றோம், நிறைய களங்களை வந்து இங்க கவர்மெண்ட் வந்து இப்ப இனோவேஷன், இப்ப தொழில்துறை அமைச்சுகளை ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் என்று சொல்லி ஒரு செக்ஷனை வச்சுக்கணும். அதுக்குள்ள நிறைய இந்த மாணவர்களுக்கான போட்டி நடக்கிறது. அதை விட பிரிட்டிஷ் சயின்ஸ் காம்படிஷன் நடக்கும். அது நாங்கள் சின்ன சின்ன செய்யிருந்தாங்க. அதை 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 வந்து எங்களால் எப்படி முடியும், அது பெரிய பெரிய மட்டங்கள்லாம் நடக்கும். எங்களால் என்ன முடியுமோ சின்ன 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 நாங்கள் அதை செய்யிருந்தாங்க. இப்போ இப்படி என்ன இப்போ தைப்பொங்கல் நாங்கள் சிறந்த வாணி விழாவில் எல்லாம் அந்த மாணவற்றை அப்படியான திறமைகளை காட்சிப்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. நல்லது.
இப்ப இப்ப நீங்கள் எங்களோட தைப்பொங்கலுக்கும் வாணி விழாவிலும் நாங்கள் ரெண்டு eventலயும் இந்த மாணவர்கிட்ட இந்த விஞ்ஞானம் கலை இந்த அவையின் தனித்திறமைகள் கிரியேஷன் இதுல வெளியில கொண்டாடுறதுக்கு அதை காட்சிப்படுத்தி அவைகள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி எல்லாரும் வந்து பார்க்குறோம். அப்ப இங்க இந்த லோக்கல் எம்பிமார் கல்வி அதிகாரிகள் எல்லாம் அதை வந்து வந்து பார்க்குறது அது தொடர்ந்து தொடர்ந்து ந- நடந்து கொண்டுதான் இருக்கும். மற்றது அதை விட இப்ப வந்து ஒரு குறை என்னென்றால் இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து எல்லாரும் போனுக்குள்ளேயே பார்த்து போனைய கிண்டி கொண்டிருந்து அது ஒரு 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 பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குது எல்லா இஷ்யூ. பேரண்ட்ஸுக்கும் எல்லா பிள்ளைக்கும். ஆமா. இப்ப அதுக்கு நாங்கள் இப்ப வந்து அண்மையால இந்த செஸ் விளையாட்டு சரி, சரி. அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதாவது வந்து சதுரங்கம், சதுரங்கம். இந்த சதுரங்கம் அதை வந்து போட்டியா இல்லாமல் அது ஒரு மடமாற்றம் இந்த இந்த கேமுக்குள்ளால இந்த போனுக்குள்ள டைமை கொண்டு போகாமல் அது ஒரு பொழுதுபோக்கா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதை. ம். அது ஒரு நாங்கள் அந்த சதுரங்கம் பலைகள் நிறைய வேண்டி வச்சு இடவேளை டைமில் எல்லா பிள்ளைகளையும் இதை நீங்கள் போட்டி என்று இல்லை அது காலப்போக்கில் அதில் விரும்பின போட்டிகளுக்கு போகலாம். போகலாம் ஐயா. ஆனா அது ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு இந்த போனுக்குள்ளால இருந்து வெளியில கொண்டாடுறதுக்குரிய வேலையாகவும் அதையும் செய்யணும். நல்ல சுத்தரமான நல்ல சிறப்பான வேலை திட்டங்களை நீங்கள் நகர்த்தி வருகின்றீர்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நாம நீங்கள் ஒரு இப்ப கல்வி நிறுவனமாக இருந்தும் சில வேலை திட்டங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதாகி போய்விட்டது என்று சொன்னீர்கள். அதில் முக்கியமாக இந்த அரசியல் வேலை திட்டங்கள். அப்ப அந்த அரசியல் ஒரு 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 நீங்கள் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டு அரசியல் வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கான உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு கஷ்டம் அப்படியான விஷயம் ஒன்றும் இல்லையா? என்ன இப்ப விதமான அரசியலை தாயகம் நோக்கி மட்டும் செய்கின்றீர்களா, அல்லது ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை ஒரு அரசியல் வேலை திட்டம் ஊடாக உங்கள் உங்கள் பாடசாலையும் உங்களுடைய சமூகத்தையும் சார்ந்து இந்த அரசியல் வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றதா? ஐக்கிய ராஜ்யத்தில் மட்டுமா, அல்லது எல்லை தாண்டி எமது தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயத்தை இவர்கள் காதுகளில் எட்ட வைக்கின்றீர்களா? இல்ல இப்ப இங்க நாங்கள் அந்த அரசியல் செய்யறதே எங்க தாயத்துல உள்ள அவலங்களை சொல்வனம் பண்றதுக்காண்டி தான் செய்ய வழிகிட்டு இருந்தாங்க. இப்ப அதை புரிய வச்சதுனாலதான் இப்ப எங்களை எங்களை அவை ரெக்கனைஸ் பண்ற கட்டத்துக்கு வந்தது. ஆமாம். எங்களுடைய அவலங்களை இவைகளுக்கு புரிய வச்சதாலதான் அவைகள் எங்களை இந்த கலாச்சாரம் தனிய மொழி என்று பார்க்காமல் கலாச்சாரத்துக்கான அங்கீகாரம் கலாச்சாரத்துக்கான விருது லோக்கல் பிரதேசத்துல விருது எடுத்து தந்து இந்த மன்னர் மட்டத்துக்கு விருது போன அளவுக்கு நாங்கள் இந்த வேலைகள் செய்து அவைகளுக்கு புரிய வச்சு நாங்கள் வெளிப்படைத்தன்மையோட எங்களுக்கு என்ன தேவை என்ன இழந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் செய்து அதாவது காலச்சூழல் இதையும் செய்ய செய்ய வச்சிருக்கு. வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தானாகவே தள்ளிவிட்டது. இப்ப என்னுடைய ஒரு வேண்டுகோள் எங்களுடைய எல்லா கல்விக்கூடங்களோ இல்லாட்டி எங்களை தமிழர் சமூக கட்டமைப்புகள் எல்லாம் இப்படியான அங்கீகாரங்களை நோக்கி நகர வேணும். நிச்சயமாக. நாங்கள் வந்து ஐசோலேட்டா இருக்கக்கூடாது ஆமாம். என்றதை இந்த இந்த நேரத்தில் வேண்டுகோளாக கூட வைக்கிறோம் நான். இல்லை, இது நாங்கள் ஒரு ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு பெரிய கல்வி சமூகமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து வந்த நாங்கள். தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி, தாயகத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நிலம் புலங்களை வித்து கூட எமது பெற்றோர்கள் எங்களை கல்வி கற்கத்தான் வைத்தார்கள். ஏனென்றால் கல்வி என்பது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அங்கு ம். நாங்கள் அங்க நாட்டு வசதிகளும் இல்லாதபடியால் அரசாங்க வேலைகளை நோக்கித்தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்து வந்தோம். ஆனா புலத்தில் அப்படி இல்லை. பல விதப்பட்ட வழிமுறைகள், பல வழிகள் இருக்கின்றது. என்னென்ன தொழில்துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்ற வழிமுறைகள் புலத்திலே இருக்கின்றது. அந்த வகையில உங்கள் பாடசாலையில் இது இறுதி கேள்வியாக அமையும். உங்கள் பாடசாலையில் கல்வி கற்று பாடசாலையில் இருந்து வெளியேறி உயர் கல்வி கற்று நல்ல பதவிகளில் எங்களுடைய இளையோர்கள் இருக்கின்றார்களா என்பதையும் அவர்களுடைய அதனால் பயன்பெற்றவர்களை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லுங்க. இப்ப எங்களோட கல்விக்கூடத்தில் கல்வி கற்றவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இங்க பெரிய எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸாக இருக்கணும், டாக்டர்ஸாக இருக்கணும், இன்ஜினியர்ஸாக இருக்கணும். எங்களுக்கு அவைகள் ஒப்பீட்டளவில் அவை திருப்பி எங்கள் சமூகத்துக்கு பங்களிக்கிற விகித ஆசாரம் குறைவா இருக்குன்ற குறைவு. ஒரு கவலை எனக்கு இருக்கு. ஆமாம். அதற்கு நீங்கள் அந்த பழைய மாணவர்களுக்கான சந்திப்புகளை ஏற்படுத்தி வருடத்தில் ஒரு முறையாவது கிறிஸ்மஸ் டைமோ பொங்கல் டைமோ பழைய மாணவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு விருந்து உபசாரம் அப்படியான ஒரு சோசல், அதாவது சோசலாக எல்லாரும் கலந்துரையாடல் மாதிரி அப்படியான இதொன்று செய்து கொண்டு வந்தீர்களா இருந்தால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய நுழைச்சியும் அடுத்த தலைமுறைக்கு பாய்ச்சக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் உண்டுபடுத்துக்கான வாய்ப்புகள் அமையும்.
நாங்கள் இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். உண்மையிலே இது ஒரு நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம். ஐக்கிய ராஜ்யத்திலே ஒரு ஒரு கல்வி ஈழத் தமிழர்களுடைய ஒரு தமிழ் கல்விக்கூடம் வந்து அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது என்பதையிட்டு நாங்கள் ஐஎல்சி வானொலி நிறுவனம் புலகாங்கிதம் அடைகின்றோம். உங்கள் கல்வி நிறுவனத்தை அடுத்த வேறு அங்கிருக்கின்ற கல்வி நிறுவனங்களும் ஒரு உதாரணமாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றீர்கள். மற்றது ஈழத்தமிழர்களுடைய கல்வி நிறுவனங்களும் வந்து இப்படியான மேலிடத்துக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்ட திருமிகு சிவசீலன் செல்லக்கண்டு அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. உங்கள் அனைவருக்கும், எங்களது நேயர்கள், ஐஎல்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். எங்களுடைய அனைத்து சமூக அமைப்புகளும் எங்களுடைய பள்ளிக்கூடங்களும் இப்படியான கட்டங்களுக்கு நகர வேணும், இப்படியான அங்கீகாரங்கள் எடுக்கணும். அதுக்கு எங்கள்கிட்ட அணுகினா நாங்கள் எப்படி அடைஞ்சு நாங்கள்ன்றதை எங்களால் அவைகளோட பகிர்ந்து கொள்ளவும் முடியும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.